எனக்கு கவிய பார்த்தா கோவக்காரி மாதிரியோ சண்டைக்காரி மாதிரியோ பெருசா தெரியல. ஆனா நல்ல பொண்ணாடு தான் இருக்கா. உனக்கு ஏன்டா? உனக்கு கவிய பார்த்தா சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஹா, டேய் நீயும் அவ புராணத்தை ஆரம்பிக்காத. இங்க பாரு, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அவளை இந்த வேலையை விட்டு அனுப்பணும். அதானே உங்ககிட்ட பிளான சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்ன, அவளை பார்த்த உடனே நல்ல பொண்ணுங்கிற சண்டைக்காரி இல்லைன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு கௌதம், நீ என்னைக்கும் அண்ணன் கூட தான் நிக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. கௌதம், நீ ஒரு விஷயத்த முதல்ல புரிச்சுக்கணும்டா. பொண்ணுனா பார்க்கறக்க அப்படியே அழகா இருக்கணும். அவ ஹேர் ஸ்டைல், அவ பார்க்குற அந்த கண்ணு, எல்லாமே எல்லாமே ஒரு பையனை சுண்டி இழுக்கணும்டா. அப்படி இருந்தாதான் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும். நீ அவளை பாத்தியா? அவன் மண்டையும் அவன் மூஞ்சியும். ஆதி, அழகுங்கிறது முகத்துல இல்லடா, பார்க்குற பார்வையில தான் இருக்கு. எனக்கு கவி நல்ல பொண்ணாடு தான் தெரியுறா. அதனால எனக்கு அழகா தெரியுறா. உனக்கு ஏன்னு தெரியல ஆதி. எதுக்கு எதுக்கு இப்ப சிரிக்கிற? பின்ன என்ன கௌதம், நான் சிரிக்காம என்ன பண்றது? சினிமா பட டைலாக்கா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ரியாலிட்டிக்கு ஒத்து வருமா? அது மட்டும் இல்ல, அவ பாக்குறதுக்கு கூட இல்ல, பேசுறத கேட்டா கூட என் காதுல ஏதோ ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. நீ சரி சரி, அதெல்லாம் விடு. ஆதி, இந்த ப்ராஜெக்ட்ல நீ எப்படி வின் பண்றதுன்னு யோசி. இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சாதான் டாடி மனசுல நீ ஒரு நல்ல இடம் பிடிக்க முடியும். ஆமா கௌதம், அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கவி தான் ராசி இல்லாதவ. அவளை கூட்டிட்டு போய் எப்படி இந்த ப்ராஜெக்டை வாங்க முடியும்? அதான் நான் ராஜியை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்னது, ராஜீவா? ம், ஆமா. ஆதி, நீ என்ன பேசுற? ராஜி கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவ? அவளுக்கு ஃபைலை பத்தி ஒன்னும் தெரியாது. இங்க பாரு, அப்பா நிறைய டைம் சொல்லியிருக்காரு, நானே கேட்டிருக்கேன். கவி எல்லா ஃபைலையும் கரெக்டா பாப்பாலாம். நீ அவளையே கூட்டிட்டு போ, அதான் நல்லது. அதே ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத. இப்போதைக்கு நீ அப்பாட்ட நல்ல பேர் வாங்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கௌதம். அஜி. அம்மா, காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல, டீ போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு கௌதம், நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல. உன் வேலை என்னமோ அதை பாரு. நான் ஆதி மாமா பார்க்க தான் வந்தேன். பாத்துட்டல, அப்ப கிளம்பு. பாருங்க ஆதி மாமா, இப்படியே தான் இவன் நான் எது சொன்னாலும் இடக்க முடக்க பேசிட்டே இருக்கான். கௌதம், கொஞ்சம் சும்மா இரு. ராஜி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கா. நீ எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ற? அது சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. ஆதி. என்ன? இல்ல ஆதி, ஃபைலை ஒரு தடவை செக் பண்ணிட்டேனா அப்புறம் நம்ம அங்கே போறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீட்டிங்கில் ஃபைலை கண்டிப்பாக கேட்பாங்க. அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம். உன்னை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி ஓகே, எனக்கு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஃபைலை கொடு, செக் பண்ணிட்டு தரேன். ஏய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? நானே பாத்துக்கிறேன், நீ போ. ஆதி, அது என்ன பேசிட்டு இருக்க? அப்பா கிளம்பும் போதே சொன்னார்ல, ஃபைல் எல்லாம் கவியோட பொறுப்புன்னு. நீ திரும்பவும் இப்படி பேசுறது நல்லா இல்ல. கௌதம், உன் வேலையை மட்டும் பாக்குறியா? எனக்கு ஹெல்ப் பண்ணதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத ப்ளீஸ். கௌதம், நீ கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. ஆதி மாமாவுக்கு எல்லாமே தெரியும். நீ சும்மா ஆதி மாமாவை இப்படி டிஸ்கரேஜ் பண்ணி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆ, அப்படியா? பிடிக்கலையா? சரி, அப்போ இப்பவே ஊருக்கு டிக்கெட் போடுறேன், போறியா? அடடடா, இங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வந்ததுக்கு நான் தனியாவே வந்திருக்கலாம் போல. ரெண்டு பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கம்முன்னு தான் இருங்களேன். ஆதி, ஃபைலை கொடுக்குறீங்களா இல்லையா? இல்லை நான் எம்டி சாருக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். என்ன இவ அப்பாட்ட சொல்லிடுவாங்கறா? ஒருவேளை என்ன பயமுறுத்துறாளோ? இல்ல ஒருவேளை அப்பாட்ட உண்மையை சொல்லிட்டா தேவையில்லாம நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். கொடுக்குற மாதிரி கொடுப்போம். அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். என்ன ஆதி, தரியா இல்லையா? ஆ, தரேன் தரேன், இரு. கௌதம், கபோர்டில் ஃபைல் இருக்கும், எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இதைத்தானே முன்னாடியே சொன்னேன். சொன்ன பேச்சு கேட்டா தானே ஆகும். தேங்க்ஸ் கௌதம். பாத்தியா கௌதம், அவ திமுற. நீ இன்ன வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின. எவ்வளவு திமுறா பேசிட்டு போறா பாரு. ஆமாம் மாமா, ஆமாம் மாமா, அவன் உண்மையிலே திமிரு பிடிச்சவதான். உங்ககிட்டயே இப்படி பேசுறானா? ஆமா ராஜி, அவகிட்ட எல்லாம் நீ பேச்சுவார்த்தை வச்சுக்காத. அது உனக்கு நல்லதில்ல. நீ தனி அழகு. இப்படியே இரு. இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏ ஆதி, இதுக்கு மேல கேட்கறக்கு என் உடம்புல சத்து இல்லடா. நான் போறேன், நீ பேசிட்டு வா. அப்படியா மாமா? சரி, நான் இப்படியே இருக்கேன்.
அவகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நான் சுத்தமாக வச்சுக்க மாட்டேன் மாமா. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பவும் இப்படியே இருப்பேன். ராஜி, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா நீ செய்வியா? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க மாமா. இந்த கவி கொண்டு போயிருக்கால, அந்த ஃபைலை எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா? ஆ என்ன மாமா சொல்கிறீங்க? அந்த ஃபைலையா? அது முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபைல்னு மாமா சொல்லி தானே விட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஃபைல் எடுத்தது மட்டும் அந்த கவிக்கு தெரிஞ்சது மாமாட்ட சொல்லிடுவா. இல்லை மாமா, அது மட்டும் வேண்டாம். அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அந்த கவியை ப்ராஜெக்ட் மீட்டிங் கொண்டு போகிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. என் கூட நீ வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குற ராஜி. நிஜமாக தான் சொல்கிறீங்களா மாமா? ம், ஆமாம். நீயும் நானும் போகிறோம். அதுவும் ப்ராஜெக்ட் மீட்டிங் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக வெளியே சுற்றுறோம். ஃபைல் சப்மிஷன் மட்டும்தான். இன்னும் மீட்டிங் 2 நாள் இருக்கும். 2 நாளும் நீ தான் என் கூட வரப்போற. என்ன ஃபைல் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் 2-3 கரெக்ஷன்ஸ் பண்ண மாட்டிருக்கே. இதுக்கெல்லாம் டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வேற ஃபைல் சப்மிஷன் பண்ணணும். நம்ம இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கணும். அதுக்காக தான் எம்டி சார் நம்மளை நம்பி அனுப்பி வச்சிருக்காரு. ஏதானாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் வரணும். என்ன இவ எதுவும் பேச மாட்டேங்கிறா? இவகிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ராஜி, என்ன ராஜி, உங்க மாமா தான் என் மேல கோவமா இருக்கான்னு பார்த்தா உனக்கு என் மேல கோவமா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை கவி. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. எங்கள் மாமா அப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார். சரி விடு, அவரும் அப்படிதான். ஆனால் எனக்கு உன் மேலே எந்த கோவமும் கிடையாது. ராஜி, நான் கூட நீ உங்கள் மாமா மாதிரி இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீயும் கௌதம் மாதிரி நல்ல குணம். சிரிடி சிரி, எங்கள் மாமாவையா கேவலமாக பேசுகிற? ராஜி, சொல்லு கவி. ஆமாம், இன்னைக்கு எங்காலும் வெளியே போகலாமா? வெளியே வா. நான் வேற இன்னைக்கு ஃபைல் சப்மிஷன் பண்ணுமே, அதுக்கு ஆதியும் நானும் வெளியே போய் ஆகணும். வந்துட்டு அப்புறம் போகலாமா? ஆஹா, இல்லை இல்லை கவி, நாம் இப்போ போயிட்டு வந்துடுவோமே. நீயும் நானும் மட்டும் போகலாம். ஆதி மாமாவும் கௌதமும் வேண்டாம். இல்லை ராஜி, அவங்கெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க கவி. அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத. சரி சரி, இரு, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். ம். என்ன ராஜி ஃபைல் எடுத்துருப்பாளா, எடுத்துருக்க மாட்டாளா? இன்னும் அவளை ஆளையே காணோமே. என்னடா தனியாக நின்று புலம்பிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை கௌதம். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு எதுக்குடா தனியாக நின்று புலம்பிட்டு இருக்க? ஐயோ, இந்த நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? நானே ராஜியை காணும் டென்ஷனில் இருக்கேன். மாமா, ராஜி வந்துட்டியா? ஆமாம், ஃபைல் கொண்டு வந்துட்டியா? சூப்பர் சூப்பர். இன்னி அந்த வாயாடி என்ன பேசுறா நானும் பார்க்குறேன். வாய் மட்டும்தான் இருந்தது, இப்போ அதையும் கிழிச்சாச்சு. தேங்க்ஸ் ராஜி, எனக்காக நீ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்க தெரியுமா? இதுக்கு நான் உனக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. என்ன மாமா, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சொன்னால் நான் செய்யறது என்னோட கடமை மாமா. போதும் போதும். ஆமா, இப்போதானே இது கவி வாங்கிட்டு போனா, எதுக்கு இந்த ஃபைல் இந்த ராஜி எடுத்துட்டு வந்து மறுபடியும் கொடுக்குறா? என்னடா நான் கேட்டா 2 பேரும் சிரிக்கிறீங்க. சரி, எப்படி நீ ஃபைல் எடுத்துட்டு வந்த அவளுக்கு தெரியாம? மாமா, அது ஒரு பெரிய கதை. சரி, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ராஜி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன்னு போயிருக்கா. அவள் வரதுக்குள்ளே நான் ரூமில் இருக்கணும். சரி சரி. ராஜி மறந்துடாத, நாம இப்போ வெளியே போறோம். சீக்கிரம் நீயும் ரெடி ஆயிட்டு வந்துரு. சரிங்க மாமா. ஆதி, உண்மை சொல்லு, என்ன நடக்குதுங்க? கௌதம், அந்த திமுரு பிடிச்சவளை அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அதுவும் இந்த ஃபைல் தான். அவளை என்ன பாடுபடுத்த போறேன் பாரு. அப்புறம் நீ கௌதம், இதை பத்தி நீ அவகிட்ட வாயை திறந்த தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன் கவி, ஏன் மாமாவை திமிரு பிடிச்சவ? கோவக்காரன், இன்னும் என்னென்ன பேச்சு பேசுற? அதுவும் என்கிட்டயே. அவர் வருங்கால பொண்டாட்டிக்கிட்டே இப்படி பேசினா கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பேன் நினச்சியா? சிரிச்சிட்டே உனக்கு என்னென்ன பண்ணுறேன் பாரு. எப்போ பாரு எங்கள் மாமா உனக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஆதி மாமாவுக்கு உனக்கு கண்டாலே பிடிக்கல. எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்? என் ஆதி மாமாவுக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு அவரை மட்டும்தான் பிடிக்கும்.